இது வாரபலம் செய்திகள். 77 வர்த்தக நிலையங்களில் திடீர் சுற்றி வளைப்பு. 7 வர்த்தக நிலையங்கள் மீது வழக்கு தாக்கல். மட்டக்களப்பில் அதிகாரிகள் அதிரடி வேட்டை. இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி மற்றும் ஆரியம்பதி பிரதேச செயலக பிரிவுகளில் அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு திடீர் சுற்றி வளைப்பில் 77 வர்த்தக நிலையங்கள் மீது தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. தேடுதலின் போது மோசடியான முறையில் தராசுகளை முத்திரையிடாமல் மற்றும் பழுதடைந்த நிலையில் வைத்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த 7 வர்த்தகர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் பிரிவின் கண்காணிப்பாளர் வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரின் வழிகாட்டலில் மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்களத்தினர் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது முத்திரையிடாமல் தராசுகளை பாவித்து விற்பனை செய்த 6 வர்த்தகர்களும் பழுதடைந்த தராசினை பாவித்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு வர்த்தகருமாக 7 வர்த்தகர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுச்சந்தைகள், வங்கிகள், நகைக்கடைகள், ஜவுளி கடைகள் மற்றும் பல சரக்கு கடைகள் என 77 வர்த்தக நிலையங்கள் இதன்போது அதிகாரிகளினால் சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது வாரவலம் செய்திகள். வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்கள்.